ஈஸ்வர் அண்ணன் பூமிநாதன் அவர்களையும் நண்பர்களையும் வருக வருக என்று இப்பொழுது பற்றி விளக்கை உரை ஆற்ற வருகை தருகிறார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணா. கொஞ்சம் இடத்த விட்டா மக்களுக்கு தெரியும். பார்லிமெண்ட்ல வந்து the government can have its way but opposition must have its say. எங்களை நாங்க எந்த விஷயத்தை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை எழுப்புவதற்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதே கிடையாது. ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கூட கிடையாது. நீங்களே போட்டு ஆர்டிஐ போட்டு கேளுங்களேன் பார்லிமெண்ட்ல. இது வரைக்கும் 7 வருஷத்துல திரு ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கரா இருக்கும் பொழுது எத்தனை அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அலோவ் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கூட அலோவ் பண்ணது கிடையாது. அதனால அதுதான். ரெண்டாவது, ஒரு போலீஸ் ஃபயரிங் டெல்லியில மாணவர்கள் மீது நடக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கறது தவறா? அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பினல்டிமேட் டே பார்லிமெண்ட் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்றாரு. ஏன் அது 20 நாளா என்ன இது இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருந்தாரா? அதனால அவர்கள் தான் காரணம். பிரதம மந்திரி எத்தனை நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு? உள்துறை அமைச்சர் எத்தனை நாளைக்கு பார்லிமெண்ட் வந்திருக்காரு? இதே ஸ்கூல்ல இருந்தா டிசி கொடுத்துருவாங்க 2 பேருக்கு அட்வர்டைஸ் தெரிஞ்சுக்க. அதனால அவங்க வரவே இல்லை. அந்த கேள்வியும் கேளுங்க. அதனால எதிர்கட்சிகள் மீது நீங்க அது போடுறது தவறு. அவங்க 2 பேரும் ஆப்சென்டி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹோம் மினிஸ்டரும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி, ஒரு பார்லிமெண்ட் நடக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் லீட் பை எக்ஸாம்பிள். அவர் டெய்லி 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்தாருன்னா அவங்க கட்சி வந்து உட்காருவாங்க. அவங்க நல்லா கரெக்டா கேள்வி கேட்பாங்க, விவாதம் நடக்கும். இந்த பார்லிமெண்ட் நடக்காததுக்கு காரணம் அவங்க 2 பேரோட ஆப்சன்ஸ் தான்.